الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير وقال الله سبحانه وتعالى واتقوا الله ويعلمكم الله والله بكل شيء عليم وقال الله سبحانه وتعالى إنما المؤمنون الذين إذا ذكر الله وجلت قلوبهم وإذا تليت عليهم آياته زادتهم إيمانا وعلى ربهم يتوكلون الذين يقيمون الصلاة ومما رزقناهم ينفقون أولئك هم المؤمنون حقا لهم درجات عند ربهم ومغفرة ورزق كريم صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله هي الجنة وقال عليه الصلاة والسلام أنا أعلمكم بالله وأشدكم له خشية وقال عليه الصلاة والسلام الإيمان بضع وسبعون شعبة أعلاها قول لا إله إلا الله وأدناها إماطة العدى عن الطريق والحياء شعبة من الإيمان أو كما قال عليه الصلاة والسلام பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, தீனுடைய நல்ல விடயங்களை பேசுவதற்கும் அவற்றை தங்களுடைய காதுகளால் விழிப்போடு கேட்டுக்கொண்டிருந்து தனது வாழ்க்கையை சீராக்குவதற்காக, தனது உள பரிசுத்தத்துக்காக, தனது மறுமை வாழ்வின் உயர்வுக்காக அவற்றை கவனத்தோடு கேட்கிறதுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மேலான ஒரு சந்தர்ப்பத்தையும் ஒரு பாக்கியத்தையும் தந்திருக்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு மனிதன் நல்லவராக இருக்கவும் முடியும், கெட்டவனாக இருக்கவும் முடியும். உலகத்தில் இப்படி ரெண்டு வகையான மனிதர்கள் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். ஆண்களிலேயும் அப்படி இருக்கிறாங்க, பெண்கள்லையும் அப்படி இருக்கிறாங்க.
நல்லவர்கள் கெட்டவர்கள். நல்லவர்கள் யாரும் கெட்டவர்களாக மாற முயற்சி செய்யறதில்லை, அப்படி கவலைப்படுறதும் இல்லை, ஆலோசனை செய்யறதும் இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல மஷூரா செஞ்சுக்கிறாங்களா, இந்த மக்கள் நல்லா இருக்கிறாங்க, இவங்க எல்லாரையும் பழுதாக்கிடுவோம், கெடுத்திடுவோம் என்று மஷூரா செய்யறாங்களா? இல்ல. நல்லவர்கள் கெட்டு போறத ஒரு நாளும் விரும்ப மாட்டாங்க. ஆனா உலகம் எல்லாம் ஓரளவுக்கு ஒரு முயற்சி நடக்குது, கெட்டவர்களை எப்படி நல்லவர்களாக மாற்றணும். பெரியவர்களையும் இந்த முயற்சி நடக்குது, வாலிபர்களையும் இந்த முயற்சி நடக்குது, பெண்களையும் இந்த முயற்சி நடக்குது, மாணவர்களுடைய மட்டத்திலேயும் இந்த முயற்சி நடக்குது. மோசமாக கெட்டவர்களாக இருக்கின்ற மக்களை நல்லவர்களாக்குறது எப்படி? அதை பற்றி நிறைய ஆய்வுகளும் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அரச மட்டத்தில் ஆய்வு நடக்குது, உலகளாவிய மட்டத்தில் ஆய்வு நடக்குது. அதுக்காக பெரிய பெரிய ரிசர்ச்சுகள் எல்லாம் செஞ்சு, புஹூசுகள் ஆய்வுகள் எல்லாம் செஞ்சு, கருத்தரங்குகள் நடத்தி, மாநாடுகள் நடத்தி, பெரிய கணக்கு பணங்கள் கூட செலவழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் முயற்சி செஞ்சவங்க யாரும் முழுமையான வெற்றி ஒன்றை காணல. வெற்றி போல சில காட்சிகள் தெரியுது, பின்னால் அது தோல்வியில முடியுது. ஒவ்வொரு தலையங்கத்தில் எடுத்து பாருங்க, யாரெல்லாம் சீராக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாங்களோ, பாவங்கள் இல்லாமலாக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாங்களோ, முயற்சி செஞ்சவங்க கலைத்து போறாங்களே தவிர பாவிகள் கலைக்கிறாங்க இல்ல. ஒவ்வொரு தலைப்புல நடக்குது. போதை வஸ்துக்களை இல்லாமலாக்குவோம் ஒரு தலைப்பு. இது எத்தனை வருஷமா மாநாடு நடக்குது, ஒளிஞ்சதாப்புல இல்ல, கண்டெய்னர் கணக்கில வந்து இறங்குது. இன்னும் அப்படிதானே? பல கோடி பெறுமதியான போதை வஸ்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த முயற்சிகள் முழுமை அடைஞ்சதாக தெரியல. இப்படி ஒவ்வொரு பாவமாக எடுத்து பாருங்க, பாவங்களை ஒழிக்க வேண்டும் என்ற அந்த முயற்சிகள் செய்யப்படுது, நேரங்கள் செலவழிக்கப்படுகிறது, அறிவுகள் செலவழிக்கப்படுகிறது, பணம் செலவழிக்கப்படுகிறது, முழுமையான வெற்றி கிடைக்கவில்லை. இதுக்கான காரணம் என்னண்டா, நபிமார்கள் இந்த பாவிகளை எப்படி அணுகினார்களோ, மோசமான முகாமில இருந்தவர்களை நல்லவர்களுடைய முகாமுக்கு கொண்டு வர, மோசமானவர்கள் இருந்த அந்த குழுவில இருந்து நல்லவர்களுடைய குழுவுக்கொத்தர கொண்டு வர்றதுக்கு நபிமார்களிடத்தில் ஒரு முயற்சி இருந்தது, ஒரு முறை இருந்தது. அது அல்லாஹ்வினால அவர்களுக்கு வஹீயின் மூலம் கற்றுக் கொடுக்கப்பட்ட முறை. அந்த முறைக்கு மாற்றமாக செய்யப்படுறதுனால முயற்சிகள் முழுமையாகவில்லை. நபிமார்கள் என்னத்துக்கு வரணும்? இதர சுருக்கத்தை சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலான ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சஹீஹான ஹதீஸ்ல பதிவாக கூடிய விஷயம் இது. முழு உலகத்தையும் கேட்கிறது சொன்னாங்க. சொன்னது மதீனால, சொன்னது சஹாபாக்களுடைய மஜ்லிஸ்ல. அவங்களோட கவலை இருந்துச்சு, இந்த உண்மையான மருத்துவம், இந்த உண்மையான முயற்சி, இந்த உண்மையான முயற்சியிட முறை முழு உலகத்துக்கும் போய்த்து சேரணும், முறையான முயற்சி நடக்கணும். அதனால் இந்த செய்தியை சொல்லிட்டு போனாங்க. சொன்னாங்க, கெட்டவர்களை அவங்களோட முகாமுக்குள்ள இருந்து எடுத்து நல்லவர்களுடைய இடத்தை கொண்டு வரணும்டா, இந்த விஷயத்தை புரிஞ்சு கொண்டு செயற்படுங்க. என்ன சொன்னாங்க? அலா இன்ன ஃபில் ஜஸதி லமுத்கா. சொன்னாங்க, உடம்பில ஒரு சதை துண்டு இருக்குது.
உடம்பில் எல்லா இடத்துலயும் சதை தான் நீக்குது, ஒரு துண்டாய்க்குது. ஒரு சதத்துண்டுண்டாங்க, அது விஷயமுள்ள சதத்துண்டு. அந்த சதத்துண்டில பலம் ஒன்று இருக்குது, வேலை இருக்குது. உடம்பில் ஒரு சதை துண்டு இருக்குது, அந்த சதத்துண்டில முயற்சி செய்யுங்க. அந்த சதத்துண்ட சரி பண்றதுக்கு முயற்சி செய்யுங்க. அந்த சதத்துண்டில பாடுபடுங்க. இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லுஹு. அந்த சதை பிண்டம் சீரானால் ஆளே சீராகிடுவாரு. முகாம் மாத்திரத்துக்கு முறை இதுதான். கெட்டவர்கள முகாமில் இருந்து நல்லவர்களுடைய முகாமு கிடைத்து, கெட்டவனா இருந்தான் நல்லவளாக மாறிட்டான், கெட்ட ஒரு பெண்ணாக இருந்தால் நல்லொரு பெண்ணாக மாறிட்டால் என்று நீங்க சொல்லணுமா? பார்க்கிறதுக்கு ஆசையா? இந்த சதத்துண்டில முயற்சி செய்யுங்க. அது சீராகினால் மக்கள் சரியாயிடுவாங்க. மேலும் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த விஷயத்துல முயற்சி செய்யா முட்டீங்கன்னா நீங்க போஸ்டர் அடிச்சு மேலே இல்ல, பயான் நடத்தியும் மேலே இல்ல, பணம் செலவழிச்சு மேலே இல்ல, ரிசர்ச் செஞ்சு மேலே இல்ல, உங்களோட வேலையெல்லாம் ஃபெயிலா போய்த்திரும். வைதா ஃபஸதத், அந்த சதத்துண்டு கெட்டு போனா ஆளே கெட்டு போய்த்திருவான், சரி பண்ணிலாம் போகும். வைதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு. பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த சதத்துண்டு எது தெரியுமா? அலா வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம். அந்த சதை துண்டுதான் உள்ளம். உள்ளத்தில முயற்சி செய்யுங்க. என்ன முயற்சி செய்யணும்? அவன் கெட்டு போனான், உள்ளம் இருட்டாக இருக்கிறதுனால, உள்ளத்தில பாவங்கள்ல இருட்டு இருக்குது, நல்லது நல்லதாக தெரியுதில்ல, புத்திமதிகள் ஏறுதில்ல, சொல்லுகிற புத்திமதிகளை கேட்கிறாங்க இல்ல, உள்ளம் கருப்பு. இதனால் அவன் கையும் காலும் கண்ணும் முழு உடலும் உடல் சொல்றத உள்ளம் சொல்றத கேக்குது. நீங்க முயற்சி செய்யுங்க அவருடைய உள்ளத்தை சரிப்படுத்த. முழு உலகத்தையும் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது எந்த ஊரா இருந்தாலும் சரி, கொழும்புல இருக்கேலும், நியூயார்க்ல இருக்கேலும், பாரிஸ்ல இருக்கேலும், லண்டன்ல இருக்கேலும், எங்க உள்ளவன் கெட்டு போனாலும், யாரோட குடும்பத்தில் உள்ளவர் கெட்டு போனாலும், படிச்சவர் கெட்டு போனாலும், படியாதவர் கெட்டு போனாலும், முதலாவது முயற்சி செய்யுங்க உள்ளத்தை வெளிச்சமாக்க. பாருங்க, இந்த மஸ்ஜிதை நீங்க எடுத்தீங்கடா, மஸ்ஜிதுல நிறைய ஃபேன்கள் வேலை செஞ்சு கொண்டிருக்குது, பல்புகள் போட்டிருக்கிறாங்க, சில பள்ளிகள்ல ஏசி போட்டிருப்பாங்க, மைக் இயங்கிக் கொண்டிருக்குது, ஒளிபெருக்கி. இந்த எல்லாத்தையும் இயக்குறதுக்கு ஒரு சுவிட்ச் இருக்குது, மெயின் சுவிட்ச். அத போட்டா எல்லா சுவிட்சும் வேலை செய்யும். அதை ஆஃப் பண்ணி நீங்க மத்த எல்லாத்த போட்டாலும் வேலை செய்யாது. இந்த மாதிரி ஆள்ட உடல்ல 10 உறுப்பு இருக்கேலும், ஒவ்வொருத்தர் உடம்பில பலவிதமான உறுப்புகள் இருக்கிறது கேளும். அந்த உறுப்பை எல்லாம் அல்லாஹ் கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறான் உள்ளத்துக்கு கீழே. உள்ளம் எதை சொல்லுதோ அதைத்தான் உறுப்புகள் செய்யும். உள்ளம் எதை தடுக்குதோ உறுப்புகள் அதை செய்யாம விட்டுரும். அதனால சொன்னாங்க, மற்ற உறுப்புகள்ல முயற்சி செய்யறத பின்னால செய்யுங்க, முதலாவது முயற்சி செய்யுங்க உள்ளத்தை சீராக்க. உள்ளத்தை சரி பண்ணினீங்களா அவரே பாவங்களை விட்டுருவாரு. அலா வஹியல் கல்ப், கல்பு உள்ளம் இருக்குதே, சின்ன சதத்துண்டா இருந்தாலும் பயங்கரமான இடம் அது, டேஞ்சரான இடம் அது. உள்ளத்தை அல்லாஹ் படைச்சிருக்கிறான் ஒரு வேலை ஒன்றுக்காக. உள்ளத்துக்கு ஒரு அமல் இருக்குது, உள்ளத்துக்கு ஒரு வேலை இருக்குது. வேலைய மாத்தி கொடுத்தோம்டா அவங்களுக்கு உலகத்துல பிரச்சனை. இந்த உலகத்திலே பிரச்சனை வருது. சில பேரு கவலையிலேயே காலம் போகுது.
கவலையிலே காலம் போகுது. என்ன கவலை என்றா இல்ல கவலை. அல்லாஹ் உள்ளத்தை படைச்சுக்கிறான் அவனை பத்தி சிந்திக்கிறதுக்கு மட்டும். நல்லா விளங்கிக்கோங்க, அல்லாஹ் எங்கட உள்ளங்களை படைச்சிருக்கிறான் அவனை பத்தி சிந்திக்கிறதுக்கு மட்டும். இந்த உள்ளத்துல நீங்க இன்னொன்றுடைய சிந்தனையை போட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற நிம்மதி பைத்திரும். எந்த பொருளால எந்த வேலை செய்யணுமோ அதைத்தானே செய்யணும். செய்யக்கூடாத வேலையை செஞ்சா பொருளுக்கும் பிரச்சனை, அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை. நகை வாங்குறதுக்கு எங்க போறோம்? நகை கடைக்கு போறோம். ஜுவல்லரிக்கு போறோம், நகை கடைக்கு. பெண்கள் போயிட்டு காப்பு வாங்குவாங்க, காதுப்பு வாங்குவாங்க, மாலை வாங்குவாங்க, நெக்லஸ் வாங்குவாங்க. இது எல்லாம் வாங்கினா அவங்க ஒரு பாக்ஸ்ல போட்டு கொடுப்பாங்க. அழகான ஒரு பாக்ஸ் இருக்குது நகைய வைக்கிறதுக்கு. அந்த பாக்ஸ்ல நகைய வச்சா பாக்ஸும் அழகாய்க்கும், அதுக்கும் ஒரு மரியாதை, நகைக்கும் ஒரு மரியாதை. ஒருத்தர் அந்த பாக்ஸ கொண்டு வந்து அதில் உள்ள நகையை எடுத்துட்டு அதுல நல்லொரு மீன் துண்டை வைக்கிறாரு. 2000 ரூபாய் பெறுமதியான மீன் துண்டு. நல்லொரு மீன் துண்டை வச்சு மூடுறாரு. நல்ல வேலையா செஞ்சுக்கிறாரு. கொஞ்ச நேரம் போற நேரம் மீனும் அவிஞ்சி பாக்ஸும் நாத்தம் எடுத்து அந்த ஏரியாவில் நிக்கிறவங்களும் மூக்க பொத்திட்டிப்பாங்க. ஏன் அந்த பிரச்சனை வந்துச்சு? எதை எங்க வைக்க கூடாதோ அதை எங்க வச்சுட்டாரு. நகை வைக்கிற பொட்டியில மீனை வச்சுட்டாரு. மீன் தேவையானது தான், ஆனா அது நகை பொட்டியில போடுறதல்ல. அதை நீ வைக்கணும் சட்டியில, பிரிட்ஜ்ல வச்சிருக்கணும். நீ கொண்டு வைத்து நகை பாக்ஸ்ல போட்டிருக்கிறாய். இந்த மாதிரி உள்ளத்தில வைக்கிறதுக்கு அல்லாஹ் வச்சிருக்கிறார். உள்ளத்தில இருக்கணும் அல்லாஹ்வுடைய சிந்தனை மட்டும். யாருடைய உள்ளத்தில அல்லாஹ்வுடைய சிந்தனை மட்டும் இருக்குதோ அவங்க உலகத்துல நிம்மதியா வாழ்றாங்க. பிரச்சனையே இல்லை அவங்களுக்கு. குர்ஆன் இது ஆடித்தனமாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வை உள்ளத்தில வைக்கிறதுக்கு பேரு ஈமான். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வுடைய சிந்தனையை கொண்டு உள்ளங்கள் அமைதி பெறும் என்றான். அல்லாஹ்வுடைய zikra கொண்டு, அல்லாஹ்வுடைய சிந்தனையை கொண்டுதான் நிலை குலைந்து வைத்திருக்கிற, கவலையில இருக்கிற, குழப்பத்தில இருக்கிற, நிம்மதி இழந்திருக்கிற உள்ளங்கள் நிம்மதி பெறும் என்று அல்லாஹ் சொல்றான். உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய சிந்தனையை கொண்டு வரணும். யார் இந்த பாடத்தை படிக்கலையோ கல்புக்குள்ள அல்லாஹ்வுடைய சிந்தனை, அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை கொண்டு வரத்தான் எனக்கு உள்ளம் தரப்பட்டிருக்குது. எந்த விஷயத்தை புரியாம யார் உலகத்தில வாழ்ந்து கொண்டு போறாங்களோ இவங்க என்ன தெரியுமா செய்யறாங்க? நேரே பார்த்து பயணம் செய்யாம வலதையும் இடதையும் பாக்குறாங்க. வலது மடது எது? மத்தவனை பாக்குற. எங்களை திரும்பி பார்த்தா அவன் வீடு பெருசாகிது. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா சைக்கிள் ஓடினவன் இந்த கூலர் வாகனத்துல போறான். வாகனத்துல போறானே. அங்கிட்டு பார்க்கிறார் ஒரு கடை 2 கடை ஆகிக்குது. இங்கிட்டு பார்க்கிறார் 4 பவுன் நகையோட இருந்த பெண் 40 பவுனோட போறா. அங்கிட்டு பார்க்கிறார் சாதாரண வீடாக இருந்தது 3 மாடிக்கு கட்டியிருக்கிறாங்க. அதையும் இதையும் பார்த்து பார்த்து இப்ப கல்புக்குள் என்ன வருகிறது? நிம்மதி வருவதற்கு பதிலாக சஞ்சலம் உண்டாகுது. இதுதான் ஹம்மும் ஹஸனும் என்று சொல்றார். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன். ரெண்டுக்குமே கருத்து கவலையில் இருந்து பாதுகாப்பு தேடுறேன். ஹம்மண்டா என்ன? கடந்த காலத்தில நடந்தவைகளை நினைச்சு கவலை வாரது. ஹஸன் என்ற அர்த்தம் எதிர்காலத்தில கிடைக்குமோன்னு நினைச்சு கவலை வாரது. இப்ப கவலை, எனக்கு இது இல்லையே, எனக்கு இவன மாதிரி வீடு இல்லையே,
எனக்கு இவன மாதிரி பணம் இல்லையே, எனக்கு இவன மாதிரி காணி இல்லையே, எனக்கு இவன மாதிரி வாகனம் இல்லையே, இவங்களை போல எங்களுக்கு நகை இல்லையே, இவங்கள மாதிரி எங்களுக்கு உடுப்பு இல்லையே, இவங்களை போல பயணம் போகலாம் இருக்குதே, இவங்களை போல ஆடம்பரமாக வாழலாம் இருக்குதே. எந்த நேரமும் கவலை. ராவைக்கு தூங்குறதும் கவலையோட, காலையில முழிப்பு வந்தோடனே வாரதும் கவலை. எத்தனை பேர் இப்படி இருக்கிறீங்கன்னு பாருங்க. அடுத்தவனை பார்க்கிறவங்களுக்கு வார நிலைமை இதுதான். கவலையோட வாழ்ந்து மௌத்தாகுவீங்க. மற்றவருடைய துனியாவை யாரு பார்க்கிறீங்களோ, மற்றவருடைய உலக வருமானங்களை யாரு பார்க்கிறீங்களோ, கவலையோட வாழுவீங்க, கவலையோட மௌத்தாகுவீங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். சரி, நீங்க இல்லன்னு நினைச்சத அல்லாஹ் தந்துட்டான். இல்லன்னு ஏங்கி கொண்டிருந்தீங்க, அல்லாஹ் இப்ப உங்களுக்கு கை நிறைய கொடுத்துட்டான். கோடி கோடி கையில இருக்குது, நகை இருக்குது, வாகனம் இருக்குது, காசு இருக்குது, வயல்கள் இருக்குது, சுபஹானல்லாஹ் எல்லாம் இருக்குது. இப்ப நிம்மதி வந்துச்சா? இல்ல. இப்ப என்ன தெரியுமா வரும்? பயம் வரும். என்ன பயம்? யாருதான் பறிச்சுட்டு போய் தருவானோ தெரியாது. இல்லாத போது கவலை வந்துச்சு, கிடைச்ச பிறகு எவன் தான் என்ன பயமுறுத்தி கொண்டு போவானோ என்ற பயம் வரும். இப்ப அச்சம், இரவையில தூங்க பயம், வீட்டை தனியாக வச்சுட்டு போ பயம், வாகனத்தை பாதையில நிறுத்த பயம், அடுத்தவர்கள் எங்களை பார்க்கிறது பயம், அடுத்தவர் வீட்டை தட்டுறது பயம், அறிமுகம் இல்லாத இலக்கங்கள்ல போன் வாரது பயம், எவன் கேட்க போறானோ, எவன் பயமுறுத்த போறானோ, எவன் அபகரிக்க போறானோ, எவன் என்னிடமிருந்து கொள்ளையடிக்க போறானோ, எவன் என்ற உயிருக்கு அச்சுறுத்தல் விட போறானோ, பயந்து கொண்டே மூத்து வரும். இந்த ரெண்டும் யாருக்கு ஏற்படுது? உள்ளத்தில் அல்லாஹ்வோட சிந்தனையை கொண்டு வரதுக்கு பதிலாக மற்றவைகளோட சிந்தனையை கொண்டு வந்தா இந்த ரெண்டில் ஒன்று உண்டாகும். கவலையோட இருப்பீங்க கிடைக்காதவங்க, பயத்தோட இருப்பீங்க கிடைச்சவங்க. அல்லாஹ் சொல்றான், கவலையும் பயத்தையும் இல்லாமக்கணுமா என்ற சிந்தனைக்கு வாங்க, நிம்மதியா மௌத்தாக்குவீங்க. அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வோட சிந்தனையை கொண்டு உள்ளங்கள் அமைதி பெறும். குர்ஆன் இதை விட பெரிய மருத்துவம் இல்ல, இதை விட பெரிய லொஜிக் இல்ல, இதை விட பெரிய அறிவுலகத்தில் இல்ல. ஹக்கான ரப்பு சொல்றான், நிம்மதிக்கு வழி அவன் சிந்தனை தானாம். ஆகவேதான் உள்ளத்தை சரி பண்றது ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை. எனவேதான் பேரு வச்சுக்கிறாங்க, உள்ளத்தை சரி பண்றதுக்கு செய்த முயற்சி ஈமானுடைய முயற்சி. ஈமானுடைய முயற்சி என்று சொல்றது உள்ளத்தை சீராக்குறதுக்கு செய்த முயற்சிக்கு. இந்த முயற்சி எல்லாருக்கும் செய்யலாது. இந்த முயற்சி டாக்டருக்கு செய்யலாது, இந்த முயற்சி ஜனாதிபதிக்கு செய்யலாது, இந்த முயற்சி அரசர்களுக்கு செய்யலாது, இந்த முயற்சி விஞ்ஞானிகளுக்கு செய்யலாது. இந்த முயற்சி கண்டு அல்லாஹ் ஒரு போர்சஸ் உலகத்துக்கு அனுப்பினான். அவங்களோட பேரு தான் ரசூல்மார்களும் நபிமார்களும். ரசூல்மார்கள் நபிமார்களுடைய மைதானம் மனிதர்களுடைய உள்ளங்கள். உள்ளத்தை சரி பண்றது எப்படி? மெயின் சுவிட்ச் அதுதான். மனிதனை இயக்குறது உள்ளம். இயக்கும் இடத்தை சரி செய்கிற முறையை காண்பிக்கத்தான் நபிமார்கள் உலகத்துக்கு வந்தாங்க. ஆக பெரிய நபியின் வழிகாட்டலை பெற்றிருக்கிறோம் நாங்க, ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல். எங்களுக்கு கிடைச்சது போல வழிகாட்டல் வேற யாரும் கிடைக்கல. அந்த ரசூலுல்லாவை பயந்தாங்க. கண்ணை பாதுகாத்துக் கொள்ளலாம்ப்பா, காதை பாதுகாத்துக் கொள்ளலாம், நாவை பாதுகாத்துக் கொள்ளலாம், ஹராமான உணவிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம், தஹஜ்ஜுதுல நெற்றிய வைக்கலாம், நாவால நீண்ட துவா ஓதலாம், நாவால ஒரு முழு குர்ஆனையும் ஒரு நிலையில் ஓதிடலாம். ரசூலுல்லாஹ் பயந்தாங்க. என்ன தெரியுமா?
கல்பத்தான் பயந்தாங்க. எந்த நிமிஷத்துல எந்த பக்கம் பிறண்டுடுமோ தெரியா. உள்ளத்துக்கு அரபால பேரு வச்சுக்கிறாங்க கல்பண்டு. கல்பண்டு என்ன? கலப, பிறல்றது. போல் மாதிரி, பந்து போல, பந்து உருள்றது போல உள்ள முருண்டு கொண்டிருக்கும். இப்ப மனசுல ஒரு எண்ணம் இருக்கும், இன்னும் 10 நிமிஷத்துல இன்னொரு பக்கம் பிறண்டிக்கும். இப்ப சோர்ந்து கொண்டிருந்தவரு 10 நிமிஷத்துல உற்சாகமாயிப்பாரு. 10 நிமிஷத்துக்கு முன்னால் உற்சாகமா இருந்தவரு சோர்ந்து பைத்திப்பாரு. உள்ளத்துல வந்து மாற்றம். அதனாலதான் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டேன், எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டேன். எனக்கு ஆக பெரிய பயமாக இருக்குது என்ற உள்ளத்தை கட்டுப்படுத்துறது தான். உள்ளம் எனக்கு கட்டுப்படுதே இல்லை. எந்த நேரம் எந்த பக்கம் பெறலதோ தெரியா. அந்த பயத்தில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டாங்க, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் ஸப்பித் கல்பி அலா தீனிக். புகாரி ஹதீஸ். உள்ளங்களை பெரட்டுபவனே, எனது உள்ளத்தை உனது தீனின் பக்கம் பெரட்டிடுவாயாக. யா முஸர்ரிஃபல் குலூப் ஸர்ரிஃப் கல்பி அலா தாஅத்திக். உள்ளங்களை திருப்புவனே, எனது உள்ளத்தை உனது வழிபாட்டின் பக்கம் திருப்புவாயாக. ரசூலுல்லாஹ் துஆ கேட்கிறாங்க. உள்ளம் அவ்வளவு டேஞ்சரான இடம், ஆபத்தான இடம் அது. இதனால முயற்சி செய்யறவங்க எல்லாரும், யாரெல்லாம் பிழையான முகாம்கள்ல நிக்கிறாங்களோ, பிழையான இடங்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ, பிழையானவர்களாக எங்க கண்களுக்கு தெரிகிறாங்களோ, இவங்களோட உள்ளங்களை சரி செய்யறதுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய முறையில முயற்சி செஞ்சாங்கண்டா அல்லாஹ்வுடைய கிருபை பார்த்து கொண்டிருக்க நல்லவர்களாக மாறுவாங்க. ஈமான் குறைஞ்சதுனால பாவிகளோட சேர்ந்து கொண்டிருக்கிறாங்க. உள்ளத்துல முயற்சி செஞ்சு ஈமான் வெளிச்சத்தை கொடுத்தீங்கன்னா நல்லவர்களாக தென்பட ஆரம்பிப்பாங்க. சஹாபாக்கள் அப்படித்தானே இருந்தாங்க. ஈமான்ன்றது லேசான ஒன்றல்ல. ஈமானில எத்தனையோ படித்தனங்கள் இருக்குது. ஈமான் சீராக இல்லை என்றா அமல்கள் பெருமதி இல்லாம போய்த்திரும். தொழுகை பழக்கத்துக்காக தொழுவாரு பழக்கி விடப்பட்டதுக்காக. சின்னத்துல இருந்து வாப்பா பழக்கினாங்க, அதுக்காக தொழுவாரு. அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த தொழ மாட்டாரு. நோம்பு பிடிப்பாரு, மக்கள் குறை சொல்லுவாங்களேன்னு பயந்து. ஹஜ்ஜி செய்வாரு, ஊரு குறை சொல்லுமேன்னு பயந்து. ஜகாத்து கொடுப்பாரு, கஞ்சன்னு சொல்லிடுவாங்கன்னு பயந்து. அடுத்தவனுக்காக செய்வார், அடுத்தவனுக்காக விடுவார், அல்லாஹ்வுக்காக ஒன்றுமே வராது. ஈமான் சீர் செய்யப்படலை என்றா இந்த அபாயம், இந்த பயங்கரம் இருக்கும். ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்ட்ட ஒருத்தர் போய் கேள்வி கேட்டார். ஹசனுல் பஸரி யாருண்டா? சஹாபாக்களிடத்தில் தீன படிச்சவர், மூத்த தாபிஈன்கள் உள்ளவர். அவருடைய உஸ்தாதுமார்கள் சஹாபாக்கள். சஹாபாக்கள் மிம்பர்ல குத்பா ஓதின கேட்டவரே. சஹாபாக்கள் தொழுவிக்கும் போது பின்னால இருந்து தொழுதவரே. சஹாபாக்களிடத்துல குர்ஆன படிச்சவரே. அந்த மாதிரி சூழல் ஒன்று கிடைக்குமா? இவர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்கிறார், அமுமினுன் அன்த? ஹசனுல் பஸரி, நீங்க மூமின் தானான்னு கேட்டாங்க. நீங்க ஈமான்தாரியா? நம்மள்ட்ட கேட்டீங்கன்னா எப்படி செய்வோம்? நீங்க மூமினான்னு கேட்டா செருப்ப கலட்டுவோம். நான் என்னடா கோயிலுக்கா போறேன் அப்படின்னு கேட்போம். நாங்க ஈமான அப்படி விளங்கி இருக்கிறோம். ஈமான பத்தி சரியா விளங்காததால கோபம் வருகிறது. இமாம் ஹசனுல் பஸரிக்கு ஈமான் என்றா என்னன்னு தெரியும், அதனால கோபம் வர இல்ல.
கேட்டார், அமூமினுன் அன்ட், நீங்க மூமினான்னு கேட்டா ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதில் சொன்னாங்க, நீங்க எந்த ஈமான பத்தி கேட்கிறீங்கன்னு எனக்கு புரியல. ஈமான்ல ஒன்று இருக்குது அடிமட்டத்தில் உள்ள சாதாரண ஈமான். அது என்ன? 6 விஷயங்களை நம்புறது. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி, 6 விஷயங்கள் நம்புறது. சொன்னாரு, இந்த நம்பிக்கைண்டா ஓரளவுக்கு எனக்கு இருக்குது, அதுல நம்பிக்கை இருக்குது. இன்னொரு ஈமான் இருக்குது, காமிலான ஈமான், நிரப்பவான ஈமான், அல்லாஹ்வோட உதவியை இறக்கிற ஈமான், துஆக்களை கபூல் செய்ய வைக்கிற ஈமான், கைய தூக்கிற உடனே உதவி இறங்குற ஈமான். அதத்தான் சூரத்துல் அன்ஃபாலில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். உண்மையான மூமின்கள் யார்? அல்லாஹ் என்று சொன்னா உள்ளங்கள் நடுங்கும். நடுங்குதாங்களே, நாங்க எங்களை பாப்போமே. அல்லான்னு சொன்னா எங்க உள்ளத்தில் என்னாவது மாற்றம் வருதா? ஒண்ணுமே வருதில்லை, ஊசே ஆடுதில்லை. அப்ப இன்னமும் பகத் மட்டம கீழ் மட்டத்தில் இருக்கிறோம் நாங்க. எங்க ஈமான் என்ன எலும்பில்ல. அல்லாஹ்ண்டா உள்ளம் நடுங்கும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமானா. அல்லாஹ்வுடைய ஆயாத்துகள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால், குர்ஆன்ல இப்படி வந்திருக்குது, ஓதி காண்பிக்கப்பட்டால் அந்த ஆயத்துகள் அவங்களோட நம்பிக்கை இன்னும் அதிகரிக்க செய்யும். குர்ஆனை கேட்கும் போது ஈமான் அதிகரிக்கும். ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈமான் அதிகரிச்சுதா இல்லையா? ஆலி இம்ரானில, சூரா ஆலி இம்ரானில ஒரு ஆயத் இறங்குது. ஆயத்து காதில விழுந்த உடனே மஸ்ஜிது கோடி வந்தாரு. யா ரசூலல்லாஹ், என்னிடத்தில் இருக்கிற ஆகச் சிறந்த சொத்து, ஆகச் சிறந்த சொத்து இந்த பீருஹா அல்லது பைரஹா என்று சொல்ற தோட்டம், இது அல்லாஹ்வுடைய பாதையில நான் கொடுத்துட்டேன் என்றாரு. ஏப்பா, சும்மா இருந்தவர் ஓடி வந்து அந்த தோட்டத்தை தாரீங்க. அதில் ஒரு கிணறு இருந்துச்சு, நல்ல மதுரமான நீர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாகம் வந்தா அந்த தோட்டத்துல போய் தண்ணி குடிப்பாங்க. அந்த தோட்டத்தை தர்மம் செய்ய வந்திருக்கிறார். ஏன் திடீர்னு வந்து குடிக்கிறீங்க? யா ரசூலல்லாஹ், ஒரு ஆயத் உங்களுக்கு இறங்கி இருக்குது, அந்த ஆயத் என்ன தர்மம் கொடுக்க வச்சுட்டு. என்ன ஆயத்? லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். உங்களுக்கு விருப்பமான பொருளை அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க செலவழிக்கிற வரைக்கும் நன்மையை பெற்றுக்கொள்ள மாட்டீங்க. நாங்க விருப்பம் குறைஞ்சதை செலவழிக்கிறோம். எனக்காக விருப்பமானது இந்த தோட்டம், நன்மை தேவை, அதனால தர்மம் செய்ய வந்தேன். ஆயத் இவருடைய ஈமான் அதிகரிச்சிருக்கிறதா இல்லையா? ஹஜ்ரத் அபூ தல்ஹாட ஈமான லன் தனாலு என்ற ஆயத் அதிகரிச்சிருக்கிறதா இல்லையா? ஈமான் அவரை மஸ்ஜிதுக்கு கொண்டு வந்தது, அவருடைய தோட்டத்தை தர்மம் செய்ய வச்சது. இந்த ஈமான் எங்கள்கிட்ட இல்ல. வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமானா. அல்லாஹ் சொல்றான், மூன்றாவது அடையாளம், வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன். ஆக சிறந்த ஈமான்தாரிகள் அவங்களுக்கு வரக்கூடிய நிலைமைகளை அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் என்று ரப்பிடத்துல பொறுப்பு சாட்டுவாங்க. எங்களிடம் எப்படி இருக்குதா? நாங்க எல்லா வேலையும் பார்த்துட்டு ஏலாதன்னு போற நேரம் தான் அல்லாட குடும்பம் என்ற 99 வரைக்கும் ஓடி பாக்குற. ஓடுற இடத்துக்கு நான் செஞ்சேன் செய்ய சொல்ல, அப்பதானே சொல்லலும் நான் தானப்பா செஞ்சேன்.
என் கெட்டித்தனம் தான், என் அறிவுதான், என் கல்விதான் என்று சொல்லலுமே. ஏலாம போச்சு. இப்பதான் சொல்ற அல்லாஹ் தான் செஞ்சு தரணும். அல்லாஹ் சொல்ல அப்படி அல்ல. ரப்பி மீது பொறுப்பு சாட்டுவாங்க, ரப்ப உள்ளத்தால நம்புவாங்க. வாலா ரப்பிஹிம் யதவக்கலூன். நாலாவது அடையாளம் சொல்லான், அல்லதீன யுகீமூன ஸ்ஸலாத வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். தொழுகைய முறையாக நேரத்துக்கு நிலைநாட்டுவாங்க. அவ்வல் வக்தில தொழுவாங்க, ஆதாபுகளை பேணுவாங்க, சுன்னத்துகளை பேணுவாங்க, ஃபர்லுகள் ஷரத்துகளை பேணுவாங்க, தொழுக முறியாம பாதுகாத்துக் கொள்வாங்க, கவனமா தொழுவாங்க. ரப்பு கொடுத்த செல்வத்தால அல்லாஹ்ட பாதையில செலவழிப்பாங்க. இந்த 5 அடையாளத்தையும் சொல்லிட்டு சொல்றான், உண்மையான மூமின்கள் இவங்க தான். உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா. இவர்கள் தான் ஹக்கான மூமின்கள். ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இந்த ஆயத்தில சொன்ன ஈமான் எனக்கிட்டையும் இன்னமும் வரலதான். சஹாபாக்களோட இருந்த ஹசனுல் பஸரிக்கு வரையிலேண்டா நானும் நீங்களும் எவ்வளவு யோசிக்கணும். இத எங்கட ஈமான்ல எவ்வளவு குறைபாடிக்கு. நாங்க எல்லாரும் உள்ளத்தில முறையாக முயற்சி செய்யல என்றது எங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. ஏன் தெரியுது? நல்லவைகள் எங்களுக்கு ஆர்வம் குறைவு. பாவங்கள் செய்யும் போது எந்த விதமான கவலையும் வருதில்ல. பாவங்களை செஞ்சு போட்டு பாவமே இல்லாத போல இருக்கிறோம். ஆயிரக்கணக்கான பாவங்களை செய்கிறோம், நல்ல மனிதன் எண்ணத்தில் இருக்கிறோம். கொஞ்சமாவது கண்ணீர் வடிக்குது இல்ல கண், கொஞ்சமாவது கையேந்தி யா அல்லாஹ் பாவம் செஞ்சிட்டேன் என்ன மன்னிச்சிரு என்று நாம சொல்லுதில்ல. மன்னிப்பு கேட்கிறதுக்கு கை போகுதில்ல, மன்னிப்பு கேட்கிறதுக்கு உதடுகள் அசைதில்ல, மன்னிப்பு கேட்கும் போது கண்கள் கண்ணீர் வடிக்குதில்ல. விளங்கிக்கோங்க, இதே ஈமான்ட குறைபாடு. எங்கட ஈமான் குறைந்த மட்டத்தில் இருக்குதுன்றதுக்கு அடையாளம். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் காட்டி கொடுத்த முறையில உலகத்திலே ஒதுக்கிவிடப்பட்டிருந்த ஒரு சமூகத்துக்குள்ள வந்து இறங்கி அந்த சமூகத்துக்கு வச்சிருந்த பேரு ஜாஹிலியத்துகள், அறியாமையில் வாழுபவர்கள் என்று உலகம் சொல்லி அவர்கள் ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அல்லாஹ் அவங்களுக்குள்ளால இறக்கினான் ரசூலுல்லாஹ். நீங்க ஜாஹிலியத்துன்னு தள்ளி இருக்கிறீங்களா? உலகத்திலே நம்பர் 1 சமூகமாக உருவாக்கி காட்டுறேன் நான். மனிதனை உருவாக்குற கலை எங்களுக்கு தான் தெரியும். அந்த கலைக்கு பேரு ஈமான். அதிகமான பேருக்கு எழுத தெரியாது. சஹாபாக்கள்ல அதிகமான பேருக்கு வாசிக்க தெரியாது. உம்மிகள், அவங்களுக்கு பேரே உம்மிகள். உம்மி என்றா எழுத தெரியா, வாசிக்க தெரியாது. இவர்களுக்குள்ளதான் ஜனாபே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. வந்து பெரிய பெரிய பாடங்கள் ஒண்ணு நடத்தல, பெரிய பாடம் ஒண்ணு நடத்தல, எல்லாரையும் பிடிச்சு யூனிவர்சிட்டிக்கு அனுப்பல, எல்லாரையும் பிடிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பல, எல்லாரையும் பிடிச்சு பஜார்ல தொழில்களை ஏற்பாடு செஞ்சு கொடுக்கல. அது மனிதன் அவரவருடைய ரிசுக்குரியத அவரவருக்கு அது ஏற்பாடாகும், அவங்க அதை செஞ்சு கொள்வாங்க. முயற்சி செய்ய வேண்டிய இடத்துல முயற்சி செஞ்சாங்க. கல்ப பரிசுத்தப்படுத்தணும். முதலாவது 2 பைத்திருக்கிற இந்த உள்ளத்தில அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை கொண்டு வரணும். அல்லாஹ் என்னுடைய ரப்பு என்ற அன்பை உண்டாக்கணும். இதுக்குரிய முயற்சியை செஞ்சாங்க. எவ்வளவு காலம் செஞ்சாங்க? 13 வருஷம் முயற்சி செஞ்சாங்க. இஸ்லாத்துக்கு வார சஹாபாக்கள் தொழுகை இல்லாம, நோம்பு இல்லாம, ஜகாத் இல்லாம, ஹஜ் இல்லாம
பெரிய பெரிய ஜிக்ருகள் இல்லாம, தஹஜ்ஜுத் தொழுகை இல்லாம, குர்ஆனுடைய திலாவத்துகள் பெரிய அளவில் இல்லாம 13 வருஷம் சஹாபாக்கள் இருந்தாங்க. ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்கு வந்த சஹாபாக்கள் இந்த 5 நேர தொழுகையை தொழுதது இஸ்லாத்துக்கு வந்து 12 வருஷத்துக்கு பிறகு. இஸ்லாத்துக்கு வந்து 12 வருஷத்துக்கு பிறகுதான் ஐவேளை தொழுகை ஃபர்லாகுது. அதுக்கும் பிறகுதான் ஜகாத் ஃபர்லாகுது. அதுக்கு பிறகுதான் ஹஜ் ஃபர்லாகுது. ஹஜ்ஜுக்கு முன்னால நோன்பு ஃபர்லாகுது. அதுக்கு பிறகுதான் ஹராம் ஹலால் எல்லாம் வருகிறது, ஷரியத் வருது. ஆரம்ப 12 வருஷங்களும் சட்டங்கள் இல்ல, உள்ளத்தில் இருக்கிற நஜிசுகளை எடுத்துட்டு அல்லாஹ்வோட முஹப்பத்தை உண்டாக்குற வேலையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. அது பேர் ஈமான் முயற்சி. அது பேர் ஈமான் முயற்சி. சோதனை. அல்லாஹ்வை பத்தி பேசினா அடி விழுது. ஊரில் இருந்து ஒதுக்கி வைக்கப்படுறாங்க. அவங்களோட மக்களுக்கு தொடர்பு இல்ல. அவங்க ஒரு வகையாக பார்க்கப்படுறாங்க, தள்ளி வைக்கப்பட்டிருந்தாங்க. அந்த முஸ்லிம்கள பேரை சொல்லி யாரு என்று கேட்டா முழு மக்காவும் கொதிச்செலும்பும். தொழுதா கழுத்தை நெசுக்கிறாங்க, வீடுகளை உடைக்கிறாங்க, ஒட்டகத்தின் அழுகிய குடல்களை கொண்டு வந்து சுஜூதுல இருக்கிற ரசூலுல்லாஹ்வுடைய தலையில போடுறாங்க. இதுதான் ஈமான் கொண்டதுக்கு கிடைச்ச பரிசு. பதிமூணு வருஷம் ஈமான படிச்சு கொடுத்துட்டு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு 12வது வருஷத்துல பரீட்சை ஒன்று வச்சாங்க. படிச்சா என்ன செய்யணும்? பரீட்சை எழுதணும். ஸ்கூல்ல 13 வருஷம் படிச்சுட்டு OL எக்ஸாம் எழுதுறதானே சாதாரண தர பரீட்சை. அல்லாஹ் சஹாபாக்களுக்கு 12 வருடங்கள் தனியாக அவனுடைய நம்பிக்கை ஈமான படிச்சு கொடுத்துட்டு பரீட்சை ஒன்று வச்சான். சரியா ஈமான் வந்திக்குதான்னு பார்க்க. அந்த பரீட்சைக்கு OL பேர் இல்ல, அந்த பரீட்சைக்கு பேரு மிஅராஜ். அந்த பரீட்சைக்கு பேரு மிஅராஜ். மக்காவில சத்தம் எழுவது எப்படி என்றா, இந்த முஹம்மத் சொல்றது எல்லாமே பொய். நவுது பில்லாஹி மின்ஹா. பொய்ய சொல்றாரு. வானத்திலிருந்து செய்தி வாரன்னு சொல்றது பொய். இவர் சூனியக்காரனுடைய உதவிகளை எடுத்துக்கொண்டு காவியங்களை குர்ஆன் என்று சொல்றாரு. இவருடைய நம்பிக்கை போச்சு, உண்மையாளர் என்ற அந்த பட்டம் போச்சு, பொய் சொல்றார், நம்பிக்கைக்கு துரோகம் செய்கிறார் என்று பேசிக் கொண்டிருந்த காலத்தில தான் அல்லாஹ் மிஅராஜுக்கு அனுப்பி எடுத்தான். மிஅராஜ் எவ்வளவு பெரிய இம்திஹான், எவ்வளவு பெரிய சோதனை என்றா, வலமேல குர்ஆனுடைய ஆயத்திறங்கினா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ற ஒரு இடம் இருக்குது. பள்ளியில் அவங்களுக்கு இடம் இல்ல. அவங்களோட இடம் சஃபா மலைக்கு பின்னால ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹுவோட வீடு. அந்த வீட்டுல பலகீனமான முஸ்லிம்கள் ஒன்று சேருவாங்க. அங்கதான் சொல்லுவாங்க, இன்றைக்கு இந்த குர்ஆனுடைய வசனம் இறங்கி இருக்குதுன்னு. குர்ஆன் வந்தா அந்த குர்ஆனுடைய வஹ்யுடைய செய்திகள் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டில தான் போதிக்கப்படும். வளமைக்கு மாத்தமாக ராவு நேரம் மேராஜுக்கு போயிட்டு வந்து நேரே காபத்துல்லாவில ஹிஜ்ரி இஸ்மாயில் பக்கத்தில எழும்பி நின்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய பயணத்தை பத்தி பயான் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நேத்திரவு நான் தூங்கி கொண்டிருந்தேன். 2 பேர் வந்தாங்க, என்ன புராக் என்ற வாகனத்தை ஏத்திக்கிட்டு போனாங்க. இத சொல்ற நேரம் சபையெல்லாம் சிரிக்குதாம். இவ்வளவு நாளும் இவரை பொய்யன் என்று நாங்க சொன்னதுக்கு அவரே ஆதாரம் கொடுக்கிறாரு. அவரே ஆதாரம் கொடுக்கிறாரு.
நாங்க சொன்னோம் இவர் ஒளிவு மறைவில பொய்ய சொல்றாருன்னு, தயாரிச்சு கொண்டு வந்த பொய்ய சொல்றாருன்னு. இப்ப உங்கள் எல்லாருக்கும் இவர் உண்மையாகவே பொய்யன் என்கிறதுக்கு ஆதாரம் கொடுக்கிறாரு. சிரிக்கிறாங்க. சாதாரணமா புத்தியால சிந்திச்சா மக்கால இருந்து 1000 கிலோமீட்டருக்கு மேல இருக்குது பலஸ்தீன். மஸ்ஜிதுல் அக்ஸா ஒட்டகத்துல போறா 1 மாதம் எடுக்கும், குதிரையில போனா 2 கிழமை எடுக்கும். இவர் ஒரு நைட்ல போயிட்டு வந்துட்டாராமே. நம்புவானா? சிரிக்கிறாங்க. மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனேன், நபிமார்களை வச்சு தொழுவிச்சேன், பின்னால புராக்கில 1வது வானத்துக்கு போனேன், கதவை தட்டினேன், அங்க இந்த நபி நின்றாரு. 2வது வானத்துக்கு போனேன், கதவை தட்டினேன், இன்னொரு நபி இருந்தாரு. சொல்ல சொல்ல சிரிக்கிறாங்க சபர். ரசூலுல்லாஹ்வோட வாயை அடக்கிறதுக்கு அபூ சுஃபியான் எழும்பினார். எழும்பி கேட்டாரு, அபூ சுஃபியான் ஏற்கனவே மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போய்கிறாரு. கேட்டாரு, நீங்க அக்ஸாவுக்கு போயிட்டு வந்து சொல்றீங்க, மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய வலது பக்கம் எத்தனை ஜன்னல் இருக்குது, எத்தனை கதவு இருக்குது, இடது புறத்துல எத்தனை ஜன்னல் இருக்குது, எத்தனை கதவு இருக்குது. அது என்னடா கேள்வி இது? பள்ளிவாசலுக்கு போறவன் ஜன்னலையா எண்ணுவான்? கேள்வி கேட்கிறவன் நியாயமா கேட்கணும் இல்ல. ரசூலுல்லாஹ்வை சோதிக்கிறேன் என்று சொல்லி, உண்மையா பொய்யா பார்ப்போம் என்று சொல்லி, எத்தனை ஜன்னல் எத்தனை கதவு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் அதையெல்லாம் எண்ணி பார்த்ததில்லை, அதையெல்லாம் எண்ணி பார்த்ததில்லை. இவர் கேள்வி கேட்க அல்லாஹ் மஸ்ஜிதுல் அக்ஸாவை உயர்த்தி என்ற கண்களுக்கு காட்டினான். எண்ணி பார்த்து பதில் சொன்னான். அபூ சுஃபியான் உட்கார்ந்துட்டாரு. சரியான பதில் வந்துடுச்சு. அந்த இடத்துல முக்கியமானவர் இருக்கல்ல, இந்த உம்மத்தின் முதலாவது மாணவர், ரசூலுல்லாஹ்வுடைய முதலாவது ஆண் மாணவர் சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இல்ல. ஹஜ்ரத் அபூபக்கருடைய சில நண்பர்கள் ஓடி போயிட்டு ஹஜ்ரத் அபூபக்கரை மடக்கிறதுக்கு இது சாதகமா பயன்படுத்த பார்த்தாங்க. சொன்னாங்க, அபூபக்கர் ஒரு ஆள் சொல்றாரு, நேத்திரவு ஈலியா என்று சொல்ற மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு பலஸ்தீனுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்றாரு, நம்புவீங்களா? அவரு சொன்னாரு, யாருடா நம்புவா? ஒரு இரவில மஸ்ஜிதுல் அக்ஸா போலாமா? ஒரு மாதத்துடைய பயணத்தை ஒரு ராவையில போன்னு சொன்னா நம்ப இயலாது. அப்படியா சொல்றீங்க? நம்ப மாட்டீங்கன்னா சொல்றீங்க? நீங்க இவ்வளவு நாளும் யாரை ரசூலுல்லாஹ் நம்புங்கன்னு சொன்னீங்களோ, வானத்திலிருந்து செய்தி வருகிறது என்று சொன்னீங்களோ, உண்மையை உரைக்கிறவன் என்று வாதிட்டீங்களோ, எங்களையும் வந்து அவருக்கு பின்னால போக சொன்னீங்களோ, அந்த முஹம்மது நபி காபாவு கிட்ட இருந்து பயம் இல்லாம இந்த பொய்ய சொல்லிக்கிட்டு இருக்கிறார். நீங்க இப்ப நம்புவீங்களா? அவரு சொன்னாரா? அதுக்கு அங்கிட்டும் பேத்திப்பாரு. அவர் அதுக்கு அங்கிட்டும் பேத்திப்பாரு. உலகத்துல வேற யாரு சொன்னாலும் போக சாத்தியம் இல்ல, ரசூலுல்லாஹ் வந்தா போயிருப்பாங்க. இதுக்கு பேரு ஈமான். புத்தி சொல்லுது சாத்தியம் இல்லை என்று, உலகமே சொல்லுது சாத்தியம் இல்லை என்று, நிலவையும் சொல்லுது சாத்தியம் இல்லை என்று, ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க போன ரெண்டு. உலகம் பொய், மக்கள் சொல்லுது பொய், ரசூலுல்லாஹ் சொல்றது உண்மை. இந்த ஈமான் நம்மள்ட்ட இருக்குதா? சுன்னத்தென்று உறுதிப்படுத்தப்பட்ட எத்தனையோ விடயங்களை இந்த காலத்தில பொருத்தமில்லை என்று சொல்றாக்கள் நாங்க. எவ்வளவு பாதாளத்தில விழுந்துட்டோம் நாங்க. ஷரியத்தில இவைகள் எல்லாம் வந்திருக்க கூடாது, இதெல்லாம் மக்களுக்கு கஷ்டமே என்று வெட்கமில்லாமல் முஹம்மது நபியின் உம்மத் என்று சொல்லுகிறவர்கள் இப்படி வார்த்தைகள் உபயோகிக்கிற காலம் இது. ஹஜ்ரத் அபூபக்கர் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா? போயிருப்பாங்க. இதா قال الرسول فصدقوه فإن القول ما قال الرسول. ரசூல் சொன்னா உண்மை என்று உறுதிப்படுத்துங்க, அவர் சொன்னதுதான் உண்மை.
இப்போ ஹதரத் அபூபக்கருக்கு ஒரு பட்டம் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த பட்டம் மதரசாவில வாங்கினதல்ல, யூனிவர்சிட்டியில வாங்கினதல்ல, ரசூலுல்லாவுடைய ஈமானுடைய முகாமில் இருந்து வாங்கின பட்டம். அதுதான் சித்தீக் என்ற பட்டம். அபூபக்கர் சித்தீக். சித்தீக்னா என்ன? ஈமானில நபிமார்கள்ட ஈமானுக்கு அடுத்த கட்டமா உள்ள ஈமான் அது. فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ. அல்லாஹ்வுடைய நியமத்தை பெற்றவர்கள் முதலாவது நபிமார்கள், அடுத்தவர்கள் சித்தீகீன்கள், பின்னால ஷுஹதாக்கள், அதுக்கு பின்னால சாலிஹீன்கள். சித்தீக் என்ற பட்டம் கிடைக்குது இந்த ஈமானால. இது எங்கட உம்மத்திலே உள்ள ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. மிஅராஜ் சஹாபாக்களுக்கு வந்த முதலாவது இம்திஹான், முதலாவது பரீட்சை. இரண்டாவது பரீட்சை வந்துருச்சு. அது முதலாவது பரீட்சையை விட பலம் 7 பரீட்சை போல. அதுல எல்லாரும் சிக்கிப்பட்டாங்க. அந்த பரீட்சைக்கு பேரு ஹிஜ்ரத். மக்காவில இருந்து மதீனாவுக்கு போற ஹிஜ்ரத். அல்லாஹ்வும் ரசூலும் தேவை என்றால் மக்காவில் உள்ள எல்லா நிலைமைகளையும் துறந்து நிரந்தரமாக மதீனாவுக்கு போகணும். திருப்பி மக்காவுக்கு வர முடியாது. வந்தாலும் 3 நாட்கள் மாத்திரமே மக்காவில் நிற்க முடியும். நிரந்தரமான இடம்பெயர்வு. அதிலையும் சஹாபாக்கள் வெற்றி அடைஞ்சாங்க. பெரிய செல்வந்தர் போறார். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மக்காவுடைய லட்சாதிபதி. அவருடைய பொருள்களை எல்லாம் லொரிகளில் ஏற்றிக்கொண்டு போறது போல பாலைவன கப்பலான ஒட்டகங்களில் ஏற்றுக்கொண்டு ஹிஜ்ரத்துடைய பயணம் புறப்படுகிறார். மக்காவுடைய எல்லையில் தடுத்து நிறுத்தப்பட்டு மக்காவில சம்பாதித்த இந்த பொருள்களை எடுத்துக்கொண்டு போக அனுமதிக்க மாட்டோம். ஹிஜ்ரத் போக வேண்டும் என்றால் தனியாக போகலாம். சொத்துகள் மக்காவுக்கு, சொத்துகள் தேவை என்றால் ஹிஜ்ரத் போக முடியாது. இப்ப சத்தமா தேடினாங்க. சொத்துகளும் தேவைதானே, அதை தூக்கி எரிஞ்சிட்டு அல்லாஹ் போக சொல்லலையே, நிலைமை சீரடைஞ்ச பிறகு ஹிஜ்ரத் போகலாமே என்று ஃபத்வா எடுத்து ஹஜ்ரத் அபூபக்கர் கடையில போய்த்து குந்தினாங்களா? ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் குந்தினாங்களா? இல்ல. அவர் படிச்சிருந்த ஈமான் இவ்வளவு சொத்துக்களை விட அல்லாஹுடைய வாதா பெரியது. ஈமான பாதுகாக்கிற சூழல் மதீனா, அந்த சூழல் பெரியது. அடுத்த நிமிடமே காலில் இருக்கும் செருப்பையும் கலட்டி கொடுத்துட்டு ஹிஜ்ரத் புறப்பட்டார். சரித்திரத்தில் என்ன எழுதுறாங்க? ஹரஜ சரியன் தஹல முஅதிமன். மக்காவின் வீட்டிலிருந்து பெரும் செல்வந்தராக வெளியே வந்தார். மதீனாவின் மஸ்ஜிது நபவிக்குள் எல்லாம் இழந்த ஏழையாக நுழைந்தார். வாய்க்கு லேசி, ஆனால் மனதால இதை தூக்குறது ரொம்ப கஷ்டம். அப்துல் ரஹ்மான். இன்னும் சிலர் குடும்ப ரீதியாக ஈமானுக்காக சோதிக்கப்பட்டார்கள். அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி ஹஜ்ரத் உம்மு சலமா, அவர்களுக்கு ஹபஷாவிலே கிடைத்த குழந்தை சலமா. 3 பேரும் ஹிஜ்ரத் போகிறார்கள். எல்லையில் பிடித்து நிறுத்தப்படுகிறார்கள். அபூ சலமான குடும்பம் சொன்னாங்க, நீங்க ஹிஜ்ரத் போகலாம், ஆனால் எங்கட குடும்ப பெண்ணை தர மாட்டோம், தனியாக போகலாம். அவங்க மனைவியை குழந்தை இழுத்தெடுத்துட்டாங்க. அபூ சலமாவுடைய குடும்பம் சொன்னாங்க, பிள்ளை தகப்பனுக்குரியது, நீங்க பெண்ணை எடுக்கலாம். குழந்தை அவங்க பறிச்சுட்டு போயிட்டாங்க. 3 பேரும் 3 திக்கில. ஹஜ்ரத் அபூ சலமா நடு ரோட்ல இருந்து யோசிக்கிறார், குடும்பமா மதீனாவா? குடும்பம் முக்கியமா, மதீனா முக்கியமா? ஃபத்வா ஒன்று எடுத்திருக்கலாம். மக்கால இருந்து மனைவியும் பிள்ளைகளை மினச்சு கொண்டு தெரியாம மதீனாவுக்கு போயிடலாமே. இல்ல, அல்லாஹ் குடும்பத்தை கொண்டு வந்து சேர்த்துவான், குடும்பம் பின்னால வரும். அவர்கள் குடும்பத்தை விட்டுட்டு மதீனாக்கு போயிட்டாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, 18 நாட்கள் சரியான உணவு இல்லாம நான் பாதையை பார்த்து அழுதுகிட்டு இருந்தேன். எனக்கு கணவரும் இல்ல, பிள்ளையும் இல்ல. என்னுடைய பரிதாபத்தை பார்த்து
எனது குடும்பத்தில் உள்ள ஒருவர் மற்றவர்களுடன் கதைத்து எனது பிள்ளையுடன் என்னை கொண்டு போய் சேர்த்தார்கள். நானும் எனது குழந்தையும் வந்து ஹஜ்ரத் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உதவியோடு மதீனாவுக்கு வந்து சேர்ந்தோம். சுப்ஹானல்லாஹ், ஈமான் அடைஞ்சு கொண்ட முறை சஹாபாக்கள். இதுக்கு பேர் ஈமான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினாங்க, ஈமான சரி செய்யாம நீங்க வருவனே பாவங்கள் உலகத்தில் இருந்து முழுமையாக துடைத்தெறிய முடியாது. பாவங்களில் இருந்து மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், வாலிபர்கள் மீட்கப்பட வேண்டும் என்றால், போதை வஸ்துக்கள் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், ஏனைய அனாச்சாரங்கள் பாவங்கள் இருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட்டு ஈமானுடைய முகாமுக்குள் மஸ்ஜிதுக்குள் வந்து சாலிஹானவர்களாக அவர்கள் ஒளியாக திமிர வேண்டும் என்றால் இந்த முறையான முயற்சி நடக்கணும். ஈமான் எப்ப சீராகிச்சோ பாவங்கள் அவங்களோட கையாலே அழைச்சிட்டாங்க. பாவம் அவர்களை இருக்க விடல. ஒரு தப்பு செய்தால் அவரை விரட்டி பிடிக்க தேவையில்லை, பாவம் என்று சொல்ல தேவையில்லை, அவரே தௌபா செய்கிறார். அவரே தௌபா செய்கிறார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆகவே ஈமானும் இறையச்சமும் இந்த ரெண்டும் ஒன்று கொண்டு தொடர்புள்ளது. யாருடைய ஈமான் சீராகதோ அவருக்கே இறையச்சம் வரும். யாருடைய ஈமான் சீராகவில்லையோ இறையச்சம் என்கிறது நினைக்கவே முடியாது. அதாவது நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் அல்லாஹுவை மிக அறிந்தவன், எனவே எனக்கு அல்லாஹுவை பற்றி மிகப்பெரிய அச்சம் இருக்குது. அல்லாஹ்வை அறிந்தவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் வரும். அன அஅலமுக்கும் பில்லாஹ், நான் அல்லாஹ்வை அறிஞ்சிருக்கிறது போல நீங்க யாரும் அறிய மாட்டீங்க. அல்லாஹ்வை அவ்வளவு அறிஞ்சு வச்சிருக்கிறேன். வஅஷத்துக்கும் லஹு ஹஷியா, உங்களிலே அல்லாஹ்வை மிக பயப்படுறவன் நான் தான், மிக பயப்படுறேன். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள்ட்ட இது இருந்துச்சு, இந்த பயம் இருந்துச்சு. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரியின் மகன் தான் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சாட்சியும் மகனும். அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் என்றாலே ஹஜ்ரத் ஆயிஷாவுக்கு உசுரு போல, அவட பிள்ளைய போல. ஏதோ ஒரு விவகாரத்தில் ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு மன முறிவு உண்டாகுது. புகாரிகள் இருக்குது, ஹஜ்ரத் ஆயிஷா சத்தியம் செய்துட்டாங்க, அப்துல்லாஹ் இப்னு ஜுபைரோட இதுக்கு பிறகு கதைக்கவே மாட்டேன். செய்யக்கூடாத சத்தியம், ஆனால் மனிதன் என்ற வகையில் வந்த ஆவேசத்தில் கோபத்தில் சத்தியம் செய்துட்டாங்க. சத்தியம் செய்தா லேசா முறிக்கலாமா? இன்னைக்கு அது பாவமாகவே எங்கள்கிட்ட இல்லையே. சத்தியத்தை முறிக்கிறது பாவம் என்று தெரியுமா யாருக்காவது? நிறைய பேருக்கு அது பாவமே இல்ல. எப்பவுமே சத்தியம் பண்றது, எப்பவுமே முறிக்கிறது பாவமா இருக்குதா? அது பாவம் இல்ல, இப்ப அது பாவம் இல்ல. ஆனால் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாட்சி கோபமாக இருக்கிறாங்க என்றது அவங்களுக்கு தாங்க முடியல. ஹஜ்ரத் ஆயிஷாவிடம் இல்மை படிக்க வருகிற 2 மாணவர்களின் உதவியுடன் ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய வீட்டுக்குள்ளே போய் சாட்சியை பிடித்து மன்னிப்பு கேட்டு, மாணவர்களும் திரைக்கு பின்னால் இருந்து 3 நாட்களுக்கு மேலால் கோபிக்க கூடாது, அது ஹராம், அந்த நிலையில் மௌத்து வந்தால் நரகம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. அதனால உங்களோட சத்தியம் முறிக்கப்பட்டாலும் பிரச்சனை இல்லை, நீங்க கலைங்க என்று சொல்லி வற்புறுத்த ஹஜ்ரத் ஆயிஷா ஏற்றுக்கொண்டாங்க. ஷரியத்துடைய பார்வையில இந்த இடத்துல சத்தியத்தை முறிச்சுதான் ஆகணும். கூடாத விஷயத்துல சத்தியம் செஞ்சிருக்கிறாங்க, முறிச்சிட்டு கஃபாரா கொடுக்கணும், அதுதான் சட்டம். இருந்தாலும் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த சத்தியத்தை முறிச்ச பிறகு, ஈமானில உச்ச நிலையில உள்ளவங்க இல்லையா, ஈமான்தாரி இல்லையா ஹஜ்ரத் ஆயிஷா, இந்த பாடம்
நான் ஒரு பாவத்தை செய்துட்டேனே என்ற ஒரு உணர்வு அவர்களை நிம்மதியாக இருக்க விடல. சத்தியத்தை முறித்தால் கஃபாரா இருக்குது, குற்றப்பரிகாரம். அதுல முதலாவது குற்றப்பரிகாரம் அடிமையுண்ட உரிமை விடணும். ஹஜ்ரத் ஆயிஷா அடிமையுண்ட உரிமை விட்டாங்க. நாங்கள் நிம்மதியா இருப்போம்ல, கஃபாரா கொடுத்தாச்சு. மறுக என்ன, வேலை முடிஞ்சு போச்சு. இது எங்கட ஈமானுடைய பலகீனத்தினால் நாம் ஒரு பாவத்தை செய்துவிட்டு சின்னொரு இஸ்திக்பார் செய்து நிம்மதியோடு இருக்கிறோம். ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய ஈமான் அவரை எவ்வாறு இருக்க விடல. ஹதீஸிலே வருகிறது, ஒரு அடிமை இல்ல 70 அடிமைகளை உரிமை விட்டு அதுவும் நிம்மதி அடையல. எப்பொழுதெல்லாம் சத்தியத்தை முறித்தேன் என்ற நினைப்பு வருமோ அவர்களுடைய முந்தானை நனையும் அளவுக்கு அழுவார்களாம். ஈமான் இருந்துச்சு, அதனால் ஒரு தவறு நடக்கும் போது அல்லாஹுடைய அச்சம் வருகிறது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆகவே நாங்களும் எங்கட உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகிற மாபெரிய இந்த முயற்சியில் எங்களை ஈடுபடுத்தி உள்ளத்தில் இருக்கிற ஈமான் குறைந்து நூந்து பைத்து உள்ளம் இருட்டடையாமல் மௌத்து வரைக்கும் உள்ளத்தை பாதுகாக்கிற பாரிய ஒரு பொறுப்பு எங்கள் எல்லாரும் மீது இருக்கு. இல்லைன்னா நல்லவர்கள் என்று நினைத்து கொண்டு உலகத்துல வாழ்ந்து மௌத்தில் இருந்து அல்லாட்ட பிடிபட ஆரம்பிப்போம். யார அல்லாஹ் எந்த பாவத்தால பிடிக்க போறான்னு தெரியா. எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நாங்க சொர்க்கவாதிகள். அல்லாஹ் அந்த எண்ணங்களை கபூல் செய்யணும். ஆதரவு வைக்கிறது பிரச்சனை அல்ல, ஆனால் அதில் ஊண்டுதல் பெறக்கூடாது. தவறே இல்லாதவன், பாவமே இல்லாதவன், குற்றமே இல்லாதவன், நான் ஈமான்தாரி, மௌத்தானவன என்ன ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு அனுப்பிடுவான். இப்படி எல்லாம் ஊண்டுதல் பெறாதீங்க. அடுத்த பக்கம் பயந்துகிட்டுறீங்க. அல் ஹௌஃபு வர்ரஜா, எதிர்பார்ப்பும் இருக்கணும், மறுபக்கம் பயம் இருக்கணும். அல்லாஹ் பிடிச்சிருவானோ தெரியாது. நாளை கியாமத்துடைய நாளையில உலகத்தில பாவத்துக்காக பயப்படாதவர்களின் நிலைமை என்ன ஆகும்? இங்க அழகாக உடுத்து ஃபேனுக்கு கீழே இருக்கிறோம், நறுமணம் பூசிக்கிட்டு இருக்கிறோம், நல்ல உருவத்தில் தோற்றத்தில் இருக்கிறோம். இரண்டாவது சூர் ஊதப்பட்ட உடனே கபறுகள் வெடிக்கும். இரண்டாவது சூர் ஊதப்பட்ட உடனே கபறுகள் பிளக்கும். யாரும் கபரை தோண்டி எடுக்கிறது இல்ல, தோன்றது கால் இல்ல, எல்லாரும் மௌத்து. சூர் ஊதப்பட்டோனே கபறுகள் டும் 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 என்று வெடிக்கும், குண்டு வெடிக்கிறது போல வெடிக்கும். மக்கள் கபரில் இருந்து கிளம்பி எழுப்புவாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முதலாவது வெடிக்கிறது என்ற கபரு தான். அவ்வலு மன் தன்ஷக்கு அன்ஹுல் அர்து யௌமல் கியாமா, யாருடைய கபரின் பூமி முதலாவது வெடிக்குமோ அதுல முதலாவது ஆள் நான் தான். எந்த கபரு முதல்ல வெடிக்கும் நான் எழும்புவேன். எப்படி எழுப்புவோம்? ஆடை இல்லாமத்தான் எழுப்புவோம். யாருக்கும் உடுப்பு இருக்காது, யாருக்கும் கால்ல செருப்புகள் இருக்காது, ஹத்னா செய்யப்படாதவர்களாக எழும்புவோம். எப்படி பிறக்கும் போது இருந்தோமோ அந்த கோலத்தில் எழும்புவோம். கமா பதஅனா அவ்வல ஹல்கின் நுஈதுஹு, ஆரம்பத்தில் படைக்கும் போது எப்படி படைத்தோமோ அவ்வாறே உங்களை கபரிலிருந்து எழும்பும் போது மீட்டுவோம். சூரியன் இருக்கும் சில முழங்களுக்கு மேலால் பல லட்சம் மைல்களுக்கு அப்பால் இருக்கிற சூரியனே எங்களை வருட்டி வாட்டி எடுக்குது. இவ்வளவு ஃபேன் எல்லாம் ஏன் சுத்தணும்? பல லட்சம் மைல்களுக்கு அங்கிட்டு இருக்கிற சூரியன் வெளிச்சத்தால. இது சில முழங்களுக்கு மேலால் சூரியன் இருக்க போகிறது. கீழே இருப்பது செம்பு தரை, மேல உடை இல்லை. எப்படி வேர்வை வரும்? எந்த மரங்களும் கிடையாது, கடற்கரை காத்து கிடையாது,
மின்விசிறிகள் கிடையாது, ஏசி கிடையாது, நிழல்கள் கிடையாது, கட்டிடங்கள் கிடையாது, ஒரே சமதரை. எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கபரிலிருந்து எழும்பினுன்ன உள்ள முதலாவது தண்டனை எது தெரியுமா? வியர்வையில மூழ்கிறது. எங்களிலிருந்து வெளியாகிற வியர்வை ஆறாக ஓடும். ஒவ்வொருவரிலிருந்தும் ஓடுகிற வியர்வை 70 முழங்களுக்கு ஓடுமாம். அவரவர்களுடைய வியர்வையில மூழ்குவாங்க. பாரத்துடைய அளவுக்கு வியர்வையில மூழ்குவாங்க. சிலரை வியர்வை அவருடைய கரண்டை கால் வரை தாழ்வார், சிலர் முழங்கால் வரை, சிலர் இடுப்பு வரை, சிலர் கழுத்து வரை, சிலருக்கு வியர்வை கடிவால முட்டிடும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாரும் தேடி திரிகிறது நிழலுண்டு கிடைக்குமான்னு. எல்லோரும் தேடி திரிகிறது தண்ணி கிடைக்குமா, ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்குமா, ஒரு மிடர் தண்ணி கிடைக்குமா, ஒரு கோப்பை தண்ணி கிடைக்குமா. எவ்வளவு வேதனை ஆகும் அது. காலை 9 மணியிலிருந்து 12 மணி வரை மஸ்ஜிதுடைய முற்ற வழியில கடும் வெயிலில வச்சிருந்தா, யாரும் எழும்ப கூடாதுன்னு வச்சிருந்தா எப்படி இருப்பாங்க ஒவ்வொருத்தரும்? கதைக்கிற கதைகள் எப்படிக்கும், போடுற சத்தம் எப்படி இருக்கும், எழும்பினா அடி என்று பயமுறுத்தி உட்கார வச்சிருந்தா எவ்வளவு வேதனைப்படுவாங்க. ஒரு 3 மணித்தியாரத்துக்கு அப்படி என்றா மஹ்ஷர் எப்படி இருக்கும்? இந்த நேரம் எல்லா மனிதர்களும் சேர்ந்து எங்களுக்கு ஒரே வழி, அல்லாஹ்விடத்துல பேசக்கூடிய நபிமார்களிடத்துல போவோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாருடையும் தந்த அபுல் பஷர், மனித குலத்தின் பிதா, அடிச்சு மோதிக்கிட்டு போவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட பேசி இந்த கஷ்டத்திலிருந்து எங்களை விடுவிக்க சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய விசேட சக்தியால உங்களை படைச்சிருக்கிறான், மலாயிக்கா மார்களை உங்களுக்கு சஜிதா செய்ய வச்சிருக்கிறான், ரப்பிடத்தில் எங்களுக்காக கதைங்கன்னு சொல்லுவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? என்ன விட்டுடுங்கடா, என்ன விட்டுடுங்கடான்னு. நப்சி நப்சி, எந்த பிரச்சனையே பெரிய பிரச்சனை, என்ன விட்டுடுங்க. ஒரு வாப்பா பிள்ளைகளுக்கு சொல்றது எவ்வளவு ஏமாத்தம் அடைவோம். எனக்கு என்ன பிரச்சனை? ஹஜ்ரத் ஆதம் சொல்லுவாங்க, எனக்குள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? அல்லாஹ் என்னையும் மனைவியையும் சொர்க்கத்துக்கு அனுப்பினான், திருமணத்துக்கு பிறகு வாழுங்கன்னு தந்தது சொர்க்கத்தை. அல்லாஹ் தந்த திருமண பரிசு, நீங்களும் மனைவியும் சொர்க்கத்துல போய் வாழுங்க. உஸ்குன் அந்த வஸோஜிகல் ஜன்னா, எல்லாம் சாப்பிடுங்க, எல்லாம் அனுபவிங்க, இந்த மரத்தை மட்டும் நெருங்க வேண்டாம் என்றான். ஷைத்தானுடைய சூழ்ச்சி. 2 பேரும் போயிட்டு அதில் உள்ள காய சாப்பிட்டோம். குர்ஆன்ல என்ன இருக்குது? அதனாலதான் உலகத்துக்கு தூக்கி போட்டா 2 பேரையும். 2 பேரும் கண்ணீர் வடித்து சுஜூதில இருந்து அழுதார்கள். அந்த 2 பேருடைய தௌபாவையும் நாம் கபூல் செய்து விட்டோம் என்று குர்ஆன்ல இருக்குது. ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலை. அல்லாஹ் தௌபாவை கபூல் செஞ்சிட்டான். அந்த பாவத்துக்கு மஹ்ஷர்ல திருப்பி பயப்படுறாரு. மன்னிக்கப்பட்ட பாவத்துக்கு, ஏற்றுக்கொள்ளப்பட்ட தௌபாவுக்கு. ஒரு காய சாப்பிட்டேன், இந்த காய பத்தி கேட்பானா என்ற பயத்துல நான் இருக்கிறேன். உங்களுக்காக எல்லாம் என்னால பேச முடியாது. நாங்க எத்தனை காய்க்கு பதில் சொல்ல வேண்டியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு காய்க்கு பதில் சொல்ல இருக்கிறாங்க. நாங்க எத்தனை காய்க்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும், எவ்வளவு நடுங்குவோம். எத்தனை ரூபாவுக்கு பதில் சொல்லணும், எத்தனை உணவுக்கு பதில் சொல்லணும், எத்தனை வியாபாரத்துக்கு பதில் சொல்லணும், எத்தனை லட்சம் வட்டிக்கு பதில் சொல்லணும், எத்தனை கையொப்பம் வட்டிக்காரனுக்கு போட்டு கொடுத்திருக்கிறோம், அதுக்கு பதில் சொல்லணும், எத்தனை பேரை ஏமாத்தி இருக்கிறோம், எத்தனை பேருடைய வளவுகளை திருடி இருக்கிறோம், பொய்யாக வழக்கு தாக்கல் செய்து மற்றவருடைய சொத்தை நம்முடையது என்று பெற்றிருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உடனே இந்த தப்பு செய்தவர்கள் எல்லாம் நடுங்குவாங்க.
அடுத்து வர இருக்கக்கூடிய எங்கட நிலைமை இது. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, என்ன விட்டுட்டு நீங்க எல்லாம் போங்க, நூஹ் நபிட்ட, உலகத்தில் ரசூல் என்று முதலாவது அறிவிக்கப்பட்டவர், அவரிடத்துல போங்க. எல்லாம் மோதிக்கிட்டு ஹஜ்ரத் நூஹ் இடத்துல வருவாங்க, முதலாவது ரசூல் நீங்கள், எங்களுக்காக பேசுங்க, கஷ்டத்தை நீக்க சொல்லுங்க. அவரு சொல்வாரு, இல்லடா நீங்க என்னை விட்டுருங்க, நப்சி நப்சி எனக்கு பிரச்சனை இருக்குது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அல்லாஹ் ஒவ்வொரு நபிக்கும் ஒரு ஸ்பெஷல் துவா ஒன்று கொடுப்பான், அது உடனே கபூலாகும். அல்லாஹ் எனக்கும் தந்திருந்தான், நான் அந்த துவாவை பாவிச்சது எனது உம்மத்தோடு வந்த கோபத்துக்காக பதுவா செஞ்சேன். நான் தாவத்து கொடுத்து 950 வருஷம் தாவத்து கொடுத்தும் 85 பேரு தான் ஈமான் கொண்டாங்க. அதனால விரக்தி அடைஞ்சி, ரப்பி லா ததர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தையாரா, காவிர்களுடைய வீடுகளை பூமியில வச்சிடாத, அழிச்சு போட்டுடுன்னு துவா செஞ்சேன். அல்லாஹ் இப்ப கேட்பானா, உங்களுக்கு தந்த துவா உம்மத்தை சரி பண்றதுக்கு நீங்க அழிக்கும்படி கேட்டீங்களே, அத பதுவாவுக்கு பாவிச்சீங்கன்னு கேட்டா சொல்ல பதில் இல்லாம நிக்கிறேன். நான் அடுத்தவனுக்கு லானத்து செய்தவர்கள் எல்லாம் பயப்பட மாட்டாங்களா? தாய திட்டியவர்கள், தகப்பனை திட்டியவர்கள், கணவனை திட்டிய பெண்கள், மனைவியை திட்டிய கணவன்மார்கள், பிள்ளைகளை திட்டிய பெற்றோர்கள் கியாமத்துல நடுங்க மாட்டாங்களா? ஹஜ்ரத் நூஹ் இந்த வார்த்தையை சொன்ன உடனே புகாரி ஷரீஃப்ல இருக்குது, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மிஅராஜில நரகத்தை போய் பார்த்தேன், நரகத்தில நிறைஞ்சிருந்த யாருன்னா எனது உம்மத்தில் இருக்கிற முஸ்லிம் பெண்களை கண்டிருந்தாங்க. ரஅய்து அக்ஸர அஹ்லிஹா அன்னிஸா, காபிர்கள் இருக்கிறது ஆச்சரியம் அல்ல, முஸ்லிம் பெண்கள் தான் நரகத்தில் நிறையவே இருந்தாங்க. ஒரு பெண் எழுப்பி கேட்டா, உலகத்திலே இவ்வளவு சவாலோடு சோதனையோடு வாழ்றோம் யார் ரசூலல்லாஹ், அங்கேயும் நாங்களா என்று கேட்டாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதிகமான பெண்கள் நரகத்துக்கு போறது உங்களோட நாவினாலேண்டாங்க. நாவினால என்ன செய்றீங்க? 2 வேலை பண்றீங்க, தொழுகவும் செய்றீங்க, நோம்பு பிடிக்கவும் செய்றீங்க, சதக்கா கொடுக்கவும் செய்றீங்க, அதோடு உங்களோட நாவால 2 வேலை பாக்குறீங்க. முதலாவது நன்றி கெட்ட பேச்சு பேசுறீங்க, 2வது கோபம் வந்தவுடனே திட்டி தீக்கிறீங்க. துக்ஸிர்னல் லான வ தக்ஃபுர்னல் அஷீர், சாபம் விடுவதை அதிகப்படுத்துகிறீர்கள், சாபம் விடுவது அதிகம். கணவனை சபிக்கிறீங்க, பிள்ளைகளை சபிக்கிறீங்க, உறவுகளை சபிக்கிறீங்க. 2வது என்ன கொடுத்தாலும் கொடுக்க இல்லைன்னு சொல்வீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் சொன்னாங்க, கணவர் திருமணம் செய்ததிலிருந்து உனக்காகவே அவன் வாழ்க்கையை அழிச்சிருக்கிறான். 20 வயதிலிருந்து 60 வரை காலையில கடைக்கு போய் மாலையில வாரான், காலையில வயலுக்கு போய் மாலையில வாரான், இரவெல்லாம் வயல்ல இருக்கிறான், வெளிநாட்டுல இருக்கிறான், என் மனைவியும் பிள்ளைகளும் சந்தோஷமாக வாழணும் என்று. இப்போ அவன் நோயாளியாகி வீட்டுக்குள்ள கிடக்கிறான், அல்ல இப்போ வசதி இல்லாம இருக்கிறான். அவனை பார்த்து சொல்றாளாம், மா ரஅய்து மின்க கைரன் கத், உங்களால நலவுகளை கண்டதே இல்லை என்று. அல்லாஹ் எவ்வளவு கோபம் அடைவான். இந்த பெண்கள் எல்லாம் மஹ்ஷர்ல நூஹ் நபியை பார்த்தோன்னு பயம் வராதா? ஹஜ்ரத் நூஹ் சொல்லுவாங்க, அல்லாஹ்ட கூட்டாளிட்ட நீங்க போங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலீலுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய கூட்டாளி, அவரிடத்துல ஏதாவது உங்களுக்கு சாதிக்கலாம். எல்லோரும் ஓடிக்கிட்டு வருவாங்க ஹஜ்ரத் இப்ராஹிம் இடத்தில். ஹஜ்ரத் இப்ராஹிம் சொல்லுவாங்க, என்ன விடுங்க, எனக்கு பிரச்சனை இருக்கு. கலீலுர் ரஹ்மான் சொல்றாங்க ஹஜ்ரத் இப்ராஹிம், எனக்கு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? எனக்கு 3 பொய்கள் சொல்லிப்பட்டுச்சு. ஷரியத்துடைய பார்வையில் அது பொய்யே அல்ல, அங்க அப்படித்தான் பேசணும், 100க்கு 100 அனுமதி கொடுக்கப்பட்ட விஷயம். சிலைய உடைச்சது யாருன்னு கேட்டா, பெரிய சிலை, பெரிய சிலைதான், சின்னதை உடைச்சேன்னு சொல்லிட்டேன். இப்படி 3 விஷயம். சுபஹானல்லாஹ். இதை விட உலகம் அழியத பொய் சொல்லி இருக்கிறான், உலகம் அழியத பொய் சொல்லிட்டு இருக்கிறான். ஊடகத்துறையில ஈடுபடுறவங்க ரொம்பவே பயப்படணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காலையில எழும்பி விடுவானாம் ஒரு பொய், உலகமே அந்த பொய்யில உறைஞ்சி போய்த்திருமாம். இவன் வாயெல்லாம் கியாமத்தில கம்பி போட்டு இழுத்து கட்டி பிடரி வரைக்கும் இழுத்து கட்டப்படும்.
இந்த பொய் சொன்னவர்கள் எல்லாம் கியாமத்தில் எவ்வளவு பயப்படுவாங்க. ஹஜ்ரத் இப்ராஹிமை பார்த்துட்டு அனுமதி கொடுக்கப்பட்ட இடத்துல பொய் சொன்னதுக்கே இப்ராஹிம் நபி இப்ப விசாரணையில என்ன நடக்குமோ, என்ன காக்க ஆள் இல்லையே என்று தடுமாறுகிறார்கள், பயப்படுகிறார்கள் என்றால் எனது நிலைமை என்ன என்று அவங்க யோசிக்கிறார்கள் என்றால் பொய் சொன்னவர்கள் எல்லாம் என்ன நினைப்பாங்க? ஹஜ்ரத் இப்ராஹிம் சொல்வாங்க, அல்லாஹோடு பேசுபவர் என்று பட்டம் வாங்கிய கலீமுல்லா மூசா நபிட்ட போங்க, தௌராத்தினுடைய சொந்தக்காரர், அல்லாஹுவினால தெரிவு செய்யப்பட்டவர், அவரிடத்துல போங்க. எல்லாம் மூசா நபி இடத்துல வந்துவாங்க. அவரு சொல்லுவாரு, என்னையும் விட்டுடுங்க, நப்சி நப்சி, எனக்கும் ஒரு கேஸ் இருக்குது. நான் நபியாக முன்னால் எனது குடும்பத்தை சேர்ந்த ஒருவருக்கு சார்பாக அவனோடு சண்டை பிடித்தவனுக்கு அடிக்க போய் எதிர்பாராத விதாக அவன் மூத்தா போயிட்டான். ஏண்டா தேவையில்லாத வேலை பார்த்தா என்று அல்லாஹ் கேட்பானோன்னு எனக்கு பயமாக இருக்குது. இப்ப கொலை செய்தவர்களுக்கு எவ்வளவு பயம் வரும் இதை கேட்ட உடனே. கொலை செய்யறதுக்கு கூலி கொடுத்தவங்க, கொலை செய்யறதுக்கு துணை போனவங்க, ஆலோசனை சொன்னவங்க, வாகனத்துல ஏத்தி இறக்கி விட்டவங்க, போன்ல உதவி செய்தவங்க, அவனை காட்டி கொடுத்தவங்க, இந்த உயிர்களுக்கு எல்லாம் பதில் சொல்லணுமே என்று ஹஜ்ரத் மூசாவை பார்த்து நடுங்க மாட்டாங்களா? இவங்கள் எல்லாம் சாதாரண நபிமார்கள் அல்ல. தீனுக்காக மழை போன்ற சோதனைகள் வரும்போது, மழை போன்ற சோதனைகள் வரும்போது உறுதியாக நின்ற உலுல் அஸ்மந்த ரசூல்மார்கள், அவங்களோட பயம்தான் இது. சொல்லுவாங்க, நீங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட போங்க, அல்லாஹுடைய ரூஹ், அவனுடைய கலிமா மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கற்பத்திலே அவரை போட்டு அல்லாஹ் வெளியெடுத்தான், நீங்க அவரிடத்துல போங்க. ஹஜ்ரத் ஈசாவிடத்துல எல்லாரும் போவாங்க. அவரும் சொல்லுவாரு, நப்சி நப்சி, என்னால முடியாது. ஆனால் அவர் எந்த பாவமும் செய்ததாக சொல்ல மாட்டார். சொல்லுவார், இந்த நேரத்துல ஒருவருடைய பேச்சு எடுபடும் என்றால் பாவம் இல்லாத ஒருவருடைய பேச்சு தான் எடுபடும். பாவம் இல்லாத ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறார், ஹஜ்ரத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அவரிடத்துல போங்கன்னு அனுப்பி வைப்பாங்க. எல்லாரும் வருவாங்க ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மற்ற எல்லோரும் சொன்னாங்க, நப்சி நப்சி, எங்களுக்கு பிரச்சனை இருக்குது, இங்கு வராதீங்கன்னாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட போக அவங்க சொல்லுவாங்க, அனலஹா அனலஹா, வாங்க வாங்க, அதுக்குத்தான் பார்த்துட்டு இருக்கிறீர்கள். புகாரியில் முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ். எனவே பாவங்கள் என்பது சாதாரணமானவைகள் அல்ல, சாதாரணமாக நினைக்கப்படக்கூடியவைகள் அல்ல. சிறியதோ பெரியதோ அல்லாஹுக்கு முன்னால் மாறுபாடு என்பது பொல்லாதது, பயங்கரமானது. உலகத்திலும் அதனுடைய தாக்கம் ரொம்ப பொல்லாதது, ஆகிராவில் அதை விட படு பயங்கரமானது. இதிலிருந்து பாதுகாக்கத்தான் இந்த ஈமானுடைய முயற்சி செய்யப்பட வேண்டும். அப்போ ஈமானுடைய முயற்சி சரியாக செய்யப்பட்டால் உள்ளங்கள் வெளிச்சமடையும். இவ்வளவு தவறுகள் செய்திருக்கிறேனே என்பது நினைவுக்கு வரும். அதுக்கு தௌபா செய்ய வேண்டும் என்ற ஒரு துடிப்பு வரும். தௌபா செய்வோம். பாவமே இல்லாதவர்களாக அல்லாஹ் எங்களுக்கு மௌத்தை தருவதற்கு காத்திருக்கிறான். எனவே வல்லவன் ரஹ்மான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவனுடைய தீனை சரியாக புரிந்து அவன் விரும்புகிற பிரகாரம் உலகத்தில் வாழ்ந்து முழுமையான ஈமான்தாரிகளாக, முழுமையான யகீன் உள்ளவர்களாக, அவன் விரும்புகிற நல்லடியார்களாக பூமிக்கு மேல் வாழ்ந்து அந்த நிலையிலே மரணித்து அந்த ரப்பை பார்த்து அவருடன் கதைத்து அவனுடைய வெகுமதிகளை அடைந்து கொள்ளும் உயர்ந்த மேலான பாக்கியங்களை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத்.